இன்றைக்கி நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம். ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இந்த சம் கொடுத்துருக்காங்க. முதல் ஈக்குவேஷன் என்னதுன்னா 2x + 3y = 34. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது x + y ஹோல் டிவைடட் பை y = 13/8. கொஸ்டின் என்னதுன்னா 5y + 7x = வாட்? இதுதான் கொஸ்டின். நம்ம முதல் ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டாவது ஈக்குவேஷனில் பாருங்கள், y இருக்கிற இடத்துல 8 இருக்குது. y இருக்கிற இடத்துல 8 இருக்குது. அப்போனா x + y = 13. y இருக்கிற இடத்துல 8 போட்டோம்னா இந்த 8 அந்த சைடு போயிட்டோம்னா 13 - 8, அதாவது x = 5. புரியுதாம்மா? ஓகே. இப்போ ஈக்குவேஷன் என்னது? 5y + 7x. y இருக்கிற இடத்துல 8 போட்டுடலாமா? 5 × 8 + 7. x இருக்கிற இடத்துல என்ன போட்டுடலாம்? 5 போட்டுடலாமா? ஓகே. 5 8 மல்டிபிள் பண்ணோம்னா 40, 7 5 மல்டிபிள் பண்ணோம்னா 35 = 75. ஓகே, தேங்க்யூ.